போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கலாக பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் வரைக்கும் எடுத்திங்கனாலே அவர் வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் வெண்டாருக்கே கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாரோட பின்புலமும் பேக் போனும் சரி, ரூட்ஸும் சரி, அந்த ஒரு பெரும் பூதம் தான். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற அஃபென்ஸ்ன்னு சொல்லலை. கன்சியூம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அவர் பிளட் சாம்பிள்ஸில் கிடச்சிருக்கு. அவர் வீட்லேயும் அதுக்கான யூஸ்டு அந்த பில்ஸ், அந்த கவர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது இது நேற்று நடக்கலை, முந்தநேற்று நடக்கலை. பிரச்சனை நடக்கிறது பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பப்பில் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஸ்டாருங்க பேர்லாம் திடீர்னு வெளியே வருதுன்னா இத்தனை நாள் இது ஆற போட்டு வச்சுருந்தாங்களா? அவருக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ஸ்டாக்கிஸ்ட்டு, ஸ்டாக்கிஸ்ட்டு, உள்ளே இம்போர்ட் பண்ணக்கூடியவர்னு ஏகப்பட்ட பேர் இருப்பான். ஒரு ஸ்டார் நடிகரும் இருக்கார் இதில் அப்படின்னு சொல்லும்போது எதை கோட் பண்ண விரும்புகிறாங்க? அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் இல்லாத ஒன்றுத்தை இருக்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டார் ஒரு இண்டிபெண்ட்டாக வளர்றாங்களோ அவங்கள கார்னர் பண்ணுறதுக்காக சில கேசஸ் அப்பப்போ கண்டுபிடிக்கப்படும். ட்ரக்ஸ் கிடைக்காம தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடைச்சிட்டு தான் இருக்கு போல. அதில் வரக்கூடிய அந்த நியூஸஸ் பார்த்தீங்கன்னாலே பர்டிகுலராக இந்த ஏரியாவில், இந்த காலேஜ் பக்கத்தில், இந்த பிரிட்ஜுக்கு கீழே, இந்த பப்பில் இங்கே கிடைக்குதான், திரும்ப சப்ளை ஸ்டார்ட் ஆயிருக்குமோ நினப்பில் தேவைப்படுறவங்க போய் தேடலான்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா? ஒரு பிளாக் கரன்சி மாதிரி ஒரு பிளாக் மார்க்கெட்டாக இது ரன் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து அதிமுக பிரமுகர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க மூலமாக தான் இந்த லிங்க் கிடைச்சிது அப்படின்லாம் நம்மளால செய்திகளில் பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணி என்ன? அவ்வளோ டீப் ரூட்டடாக அதில் பொலிட்டிக்கலாக பார்க்க முடியுமா? நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். ஏன்னா வந்து சினிமாத்துறைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பூதம் யார் அப்படின்றதெல்லாம் பேர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே வந்து போய் ஒரு ரூட்டில் கனெக்ட் ஆகுறாங்கன்னா அந்த இடத்த தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சினிமாத்துறையே வந்து மோனோபோலைஸ்ட் அப்படின்றாங்கன்னா இவங்க எல்லாரோட பின்புலமும் பேக் போனும் சரி, ரூட்ஸும் சரி, அந்த ஒரு பெரும் பூதம் தான். அதனால் வந்து யாருக்கும் வந்து பின்புலம் இல்லை, அரசியல் பேக்ரவுண்ட் இல்லை, அரசியல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக இந்த இஷ்யூவில் அரெஸ்ட் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள்னு பேர் வரும்போது இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு பேருக்காக இந்த மாதிரி பேர்கள் வரும்போது அந்த நியூஸை கையில் எடுத்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு இஷ்யூ அரெஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டு வச்சுருந்தாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக வேறு இஷ்யூஸில் அரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற அஃபென்ஸ்ன்னு சொல்லலை. ஸ்ரீகாந்த் வரைக்கும் எடுத்திங்கனாலே அவர் வந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் வெண்டாருக்கே கொடுத்துருக்காரு. அவர்கிட்டயே வந்து 40 வாட்டிக்கு மேலே ட்ரக் வாங்கி கன்சியூம் பண்ணியிருக்காரு. கன்சியூம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அவர் பிளட் சாம்பிள்ஸில் கிடச்சிருக்கு. அவர் வீட்லேயும் அதுக்கான யூஸ்டு அந்த பில்ஸ், அந்த கவர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது இது நேற்று நடக்கலை, முந்தநேற்று நடக்கலை. இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத்தனை நாள் இது யாருக்கும் தெரியாமல், ஏன்னா பிரச்சனை நடக்கிறது பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பப்பில், அந்த பப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு திடீர்னு அவங்க பேர் வெளியே வருது. தொடர்ந்து ஸ்ரீகாந்த் மொபைல்லேருந்து அடுத்த ஆக்டர்ஸ், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஸ்டாருங்க பேர்லாம் திடீர்னு வெளியே வருதுன்னா இத்தனை நாள் இது ஆற போட்டு வச்சுருந்தாங்களா? இந்த மாதிரி ஒரு பேர் வரும்போது ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலான்னு வச்சுருந்தாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம். ரெண்டாவது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வரக்கூடிய புரிதல், கன்க்ளூஷன் என்ன வர முடியுது அப்படின்னா ட்ரக்கிங் அவ்வளோ ஈஸியாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வரே வந்து ஒரு வீடியோ போடுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீங்க, போதையை கட்டுப்படுத்துங்க, அதுக்கு நோ சொல்லுங்கலாம். ஆனால் 1 இயர் டவுன் த லைன் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய தலைகள்லாம் வரும்போது அப்போ இந்த 1 இயராக இது வந்து முடக்கப்படாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. அதனால் வந்து அந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் அந்த நியூஸ் வெளில வருது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்காதா? யாரோ ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இதை வெளியில் கொண்டு வரப்படாதா? இல்லை இதை தடுக்காமல் இவெல்லாம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மொத்த சோர்ஸையும் வெளில எடுத்துருவீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் எடுத்துட்டீங்க. இதுக்கு பின்னாடி வந்து அவருக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ஸ்டாக்கிஸ்ட்டு, ஸ்டாக்கிஸ்ட்டு, உள்ளே இம்போர்ட் பண்ணக்கூடியவர்னு ஏகப்பட்ட பேர் இருப்பான். செயின் லிங்க் இது. இவங்க எல்லாரும் வெளில கொண்டு வந்து காமிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் திரும்ப அது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்குது. இது அரசியலுக்காக நடக்குதா, எலெக்ஷனுக்காக நடக்குதா, இல்லை தனிப்பட்ட ஒருத்தரை கார்னர் பண்ணுறதுக்காக நடக்குதான்னு தெரியல. இன்னும் பல பேர்களை வெளியே சொல்லாமல் ஸ்டார்னு போட்டு நமக்கு வந்து ஸ்பெகுலேஷனை ஒரு கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சில நல்லவர்களை வந்து எங்கேயாவது ஃப்ரேம் பண்ண முடியாதான்ற ஒரு கோணத்திலையும் இது நகர்றதா பார்க்க முடியுது. அது என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. பட் இதை வந்து
அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இது ஏதாவது எதிரொலியை உண்டாக்கும் நினைக்கிறீங்களா? தேர்தல் எதிரொலி ஏற்படுத்துற அளவுக்கு இது பெரிய இம்பாக்டா தெரியல. ஆனா சில பாக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய சில தனி நபர்களை ஏன்னா இவங்க இப்போ ஒரு ஸ்டார் நடிகரும் இருக்கார் இதுல அப்படின்னு சொல்லும்போது எதை கோட் பண்ண விரும்புறாங்க, என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்க, இது எப்படி கொண்டு போய் முடியும்ன்ற கேள்வி இருக்கும்ல. அதாவது ஸ்டார் நடிகர் அப்படின்னும் போது நம்ம யாரையாவது நினைச்சுக்கணும். பை மிஸ்டேக் கூட யாராவதோட அந்த மாதிரி இவங்களுடைய ஆர்க் எனிமீஸோட பேர் இருந்ததுன்னா இவ்வளோ நேரம்லாம் இவங்க அதை பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து இன்னத்துக்கு போட்டு கிழிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் இல்லாத ஒன்றுத்தை இருக்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டார், ஒரு ஸ்டார் இருக்கிறாரு அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஒரு அப்பாஸ்டஃபி இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கூட முடிச்சுட்டாங்க. இந்த வந்து எலெக்ஷனில் இது இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இவங்களுக்கு வந்து சில பாக்கெட்ஸில் சில பேரை வந்து கார்னர் பண்ண முடியாமல் அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாமல் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஜாதி சங்க தலைவராக சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரை கார்னர் பண்ண முடியாமல் அவர் வந்து ரொம்ப அட்டானமஸாக வளர்ந்துக்கிட்டே வந்திருந்தார். அடையாளத்துக்கு சொல்லணும்னா நிறைய நகை போட்டிருப்பாரு. அவர் கார்னர் பண்ண முடியாத போது இது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பேஸில் அவருக்கு ஒரு கிரைமில் மாட்டும்போது உடனே அவர் சார்ஜ் பண்ணுறாங்க, தூக்கி 10 வருஷம் உள்ள போடுறாங்க. இன்னைக்கு அவர் சத்தமே இல்லாமல் இருக்கிறாரு. இந்த மாதிரி எந்தெந்த பாக்கெட்ஸ் எல்லாம் தனிநபர்கள் இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட்டாக வளர்றாங்களோ அவங்கள கார்னர் பண்ணுறதுக்காக சில கேசஸ் அப்பப்போ கண்டுபிடிக்கப்படும். அது வந்து மீட்டுவாக இருக்கும், இல்லை ட்ரக் கேஸாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைம் கேஸாக இருக்கும், இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குண்டாஸ் ஆக்ட் இந்த மாதிரி ஏதாவது ரவுடிசம் ஆக்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றுத்தில் லாக் பண்ணி அவங்களை கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு எந்த பாக்கெட்ஸ்லையும் யாரும் வளர்ந்துடாமல் பார்த்துக்கிறது இந்த ஜென்ரலிஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸோட ஒரு வேலையாக பார்க்குறேன். இது அந்த லெவல் அரசியலாக தான் இருக்கும். இது வந்து ஒரு எலெக்ஷனோட போக்கை மாற்றிடும், ஏதோ ஒரு கட்சியை டீமீன் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு கம்மி. இதுலேருந்து எனக்கு வரக்கூடிய கேள்வி, சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரக்ஸு கிடைக்காம தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடைச்சிட்டு தான் இருக்கு போல. எங்கே போய் வாங்கணுன்றது கூட இந்த நியூஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் போல இருக்கு. பசங்க மத்தியில் இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு இருக்குல்ல. இது வந்து கிடைக்காம இல்லை, எங்கே கிடைக்கணுன்றதும் கிட்டத்தட்ட இது ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குது. ஒரு அதான் நம்ம ஒரு ஜோக்கில் ஒரு வண்ணத்தில் வரும். ஒரு தப்பான தொழில் பண்ணுற ஒருத்தர் வந்து அதை நியூஸ் ஆகும்போது, கேஸ் அரெஸ்ட் ஆகும்போது உடனே எல்லா மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவார். என்னடா எல்லா மீடியாவுக்கு நீயே ஃபோன் பண்ணுறா, நாங்கள் என்ன விளம்பரமாக போட முடியும், இந்த மாதிரி அரெஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி வியாபாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பண்ணுறது மானங்கட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேறையான்னு சந்தனை கேட்பார். அது மாதிரி இந்த மாதிரி நம்பர் 2 தொழில் சட்டத்துக்கு புறமான தொழிலாக நடக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த நியூஸஸ் பார்த்தீங்கனாலே பர்டிகுலராக இந்த ஏரியாவில், இந்த காலேஜ் பக்கத்தில், இந்த பிரிட்ஜுக்கு கீழே, இந்த பப்பில் இங்கே கிடைக்குதான், இந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு 2 வீக்ஸ் விட்டுட்டு அந்த இடத்துக்கு போனால் திரும்ப சப்ளை ஸ்டார்ட் ஆயிருக்குமோ நினப்பில் தேவைப்படுறவங்க போய் தேடலான்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா. இது ஏன் இவ்வளோ நியூஆன்சஸ், இவ்வளோ இன்டெகிரிட்டிஸ்? நாங்கள் என்ன போய் விசாரிக்க போகிறோம் பப்ளிக், நுங்கம்பாக்கத்தில் பிடிச்சோம் இல்லை சென்னையில் பிடிச்சோம், இந்த மாதிரி ஒரு பாரில் பிரச்சனைன்னு சொல்லி முடிக்க மாட்டாங்க. இதுன்னு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக கொடுத்து எல்லாருக்கும் வந்து அந்த இடத்துக்கு ஃபர்தராக வந்து இந்த இடம் தான்ப்பா வந்தீங்கன்னா கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. திரும்ப கிடைக்குதோ, ஏன்னா வந்து 3 மாதம் முன்னாடி இவங்களே அதே இடத்துல அரெஸ்ட் ஆகுறாங்க, திரும்ப வெளில வராங்க, 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப அந்த இடத்துல வேற கேஸ்க்கு அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த வாட்டி அது ட்ரக் பேரும் வருதுன்னு போது இது என்னமோ ஒரு மாதிரி ஹிட்டனாக ஒரு பிளாக் கரன்சி மாதிரி ஒரு பிளாக் மார்க்கெட்டாக இது ரன் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. இது யாருக்கும் தெரியாமல் இருக்காது, கண்டும் காணாமல் இருக்கப்படுதுன்னு தான் நினைக்க தோணுது. அரெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எதிர்காலத்துக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.